بسم الله الرحمن الرحيم على آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்து யாசீன், ஒஸ்ஸாஃபாத், சாத், ஜுமர் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா சூரத்து யாசீனில் நமக்கு இந்த சூறாவினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. சூரா யாசீனை ஓதுவதனுடைய சிறப்புகள், சிரமமான இக்கட்டான நேரங்களில் அல்லாஹு தஆலா இந்த சூறாவினுடைய பரக்கத்தினால் பல கட்டங்களில் பல நபர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் என்பதையும் நிரூபிப்பதற்காக பல்வேறு வசனங்கள், பல்வேறு உதாரணங்களை அல்லாஹு தஆலா கூறுவார். இரண்டாவது விஷயம், இந்த குர்ஆனின் மூலமாக நபித்துவத்தை, நபிமார்கள், அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த பூமியில் வந்தார்கள், அவர்கள் சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய தூதத்தை நிரூபிக்கும் முகமாகவும் வசனங்களை இறக்குவார். மூன்றாவது விஷயம், இதெல்லாம் அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகல் வருவது பல கோலங்கள், குல்லும் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன், வான் மண்டலத்திலே நீந்தக்கூடிய கோலங்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இது எல்லாம் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள். அதே போன்று நபித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் அல்லாஹுடைய நபி தான் என்பதை நிரூபிக்கும் முகமாக சூரா யாசீனுடைய ஆரம்பத்திலேருந்து அல்லாஹ் சொல்கிறான். யாசீன்லேருந்து 2 ஐனுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் நிரூபித்து சொல்லுகிறான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், நுட்பமான ஞானமுள்ள இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதரில் நின்றும் உள்ளவர் தான் என்பதாக. ஏன்னா முஷ்ரிக்கீன்கள்லாம் கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அபூ லஹப் குறிப்பாக மக்களை கூப்பிட்டு சொன்னான், இந்த மாதிரி உங்களில் ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு வானத்திலிருந்து செய்தி வருதான், அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வருதான், அவருடைய பேச்சை கேட்டு யார் நடப்பாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா, யார் அதை மறுக்கிறாங்களோ நரகத்துக்கு போவாங்களாம். இப்படியெல்லாம் கேலி கிண்டலாக பேசி அதை நிராகரிக்கக்கூடிய விஷயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். அதனால் அல்லாஹ் சூரா யாசீனை இறக்கி சொன்னான், நபியே நீ கவலைப்படாது, நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தான், உங்களுக்கு சந்தேகம் வந்துட வேண்டாம், மூமின்களுக்கு இதில் சந்தேகம் வந்துவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா அங்கிருந்து அவனை மூமின்களுடைய நிலைமை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காஃபிர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை பதித்து விட்டான். யார் விதண்டாவாதமாக மறுக்கிறார்களோ, விவாதம் செய்கிறார்களோ, தர்க்கம் செய்கிறார்களோ, அல்லாஹ் இல்லை என்பதாக அவங்கள பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது அவங்க உள்ளத்துக்கு நம்ம பூட்டு போட்டுட்டோம், ஒன்றும் விளங்காது, அவங்க முன்னாடி இருக்கிறதும் விளங்காது, பின்னாடி இருக்கிறதும் விளங்காது, அந்த மாதிரி அல்லாஹுடைய விஷயத்தில் அவர்கள் குருடர்களாக நாம் ஆக்கி விட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலுக்காக, முஸ்லீம்களுக்கு ஆறுதலுக்காக ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சுட்டி காட்டினான். நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிராகரிப்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருந்தாங்க, நபிமார்களை கேலி செய்து கொண்டு தான் இருந்தார்கள் என்பதற்காக ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லி ஆறுதல் படுத்தினான். அந்தாக்கியாங்கிற ஊருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். 2 நபின்னு சொல்லப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்தாக்கியாங்கிற ஊருக்கு ஈசா நபி மூலம் 2 நபர்கள் போனதாகவும் சொல்லப்படுது. அந்த கிராமத்துக்கு போய் அல்லாஹ் பக்கம் அழைப்பு கொடுக்குற அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்கே போய் அல்லாஹை பற்றி பேசுகிறாங்க. அந்த மக்கள் சொல்கிறாங்க, உங்களை அல்லாஹுடைய தூதராக நாங்கள் ஏற்க மாட்டோம், நீங்கள் பொய்யர்கள், பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி அல்லாஹ் 3வது ஒரு ஆளை அனுப்புகிறான். 3 பேர் சேர்ந்து அந்த ஊரில் உழைப்பு செய்கிறாங்க. அப்போது அந்த ஊர் மக்கள் விதண்டாவாதம் செய்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. இவங்க எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. கடைசியில் அந்த ஊர் மக்கள் மிரட்டுறாங்க, ல இல்லம் தன்தஹு லனர்ஜுமன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் மின்ன அஸாபுன் அலீம், நீங்கள் இதை விட்டு ஒதுங்கி போகலை என்று சொன்னால் கல்லால் அடித்தே உங்களை கொன்றுவோம் என்பதாக அந்த 3 தூதர்களுக்கும் மிரட்டல் விடப்படுது. இப்படியாக விவாதம் நடந்துட்டு இருக்குது. இவங்க அல்லாஹ் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
கடைசியில் அல்லாஹ் சொல்றான், அந்த ஊரினுடைய கடைக்கோடிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான். நல்ல மனிதன், ஈமானுள்ள மனிதன் வந்து இந்த 3 பேர்களுக்கு ஆதரவாக பேசுகிறான். தன்னுடைய ஊர் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றார். அவருடைய பெயர் ஹபீப் என்பதாக சொல்லப்படுது. ஹபீபுன் நஜ்ஜார். அவர் சொன்னார், وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ. என்னுடைய சமுதாயமே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க, அல்லாஹை பற்றி சொல்றாங்க, மறுமை நாளை பற்றி சொல்றாங்க, இவங்க பேச்சை கேளுங்களேன். இவங்க உங்கள்கிட்ட காசு கேட்டு வரலையே, இத்தபிஉ, இவரை பின்பற்றுங்கள். மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன், உங்கள்கிட்ட காசு கேட்டு கூலி கேட்டு வரலை, இவங்க நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அந்த ஊர் மக்களில் ஒருவர் இந்த 3 நபர்களுக்கு ஆதரவாக பேசினார். அப்போ அந்த ஊர் மக்களுடைய கோபமெல்லாம் இவர் மேலே திரும்பிடுச்சு. நீ சப்போர்ட் பண்ணுறியா அவருக்கு, அவர் ஆதரித்து நீ பேசுறியா, முதல்ல உன்னையே தான் கொல்லுவோம் என்பதாக சொல்கிறான். அப்போ அவர் பேசுகிறார், ஒமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், எனக்கு என்ன வந்து விட்டது, நான் ஏன் அல்லாஹ்வை வணங்கக்கூடாது, அவன் தான் நம்மளை எல்லாம் படைத்தான், அவன்கிட்ட தான் நாம் போகிறோம், அப்படிப்பட்ட அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லல என்ன தப்பு இருக்குது என்பதாக அவர் கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. கடைசியில் அந்த ஊர் மக்கள் அவங்க முடிவெடுத்த மாதிரி அவரை கல்லாலே அடித்து கொலை செய்தார்கள். ஹபீபுன் நஜ்ஜார் கொலை செய்யப்பட்டார். அதோடு அல்லாஹ் சம்பவத்தை முடிக்கலை. அதுக்கு பிறகும் அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய உயிருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அங்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகள், அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கீல துஹு, வரவேற்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மா, அந்த உயிருக்கு சொல்லப்பட்டது, நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்பதாக. சரி, அவர் சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போறாரானா, அதே அல்லாஹ் இங்க குறிப்பிட்டு சொல்றான். அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாரு, யா லைத்த கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். என்னுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலியையும் இந்த அருட்பாக்கியங்களை, இந்த வரவேற்பு என்னோட சமுதாயத்துக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே. நான் ஒரு வேலையும் செய்யலை, பெருசாக அமலும் ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் அல்லாஹ்க்காக 2 வார்த்தை பேசினேன், அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொன்னேன். இதுக்காக என்னை இவங்க கொலை செஞ்சுட்டு என் உடம்பை தான் பார்க்குறாங்க நான் மௌத்தாகிட்டேன்ட்டு. ஆனால் எனக்கு வான லோகத்தில் கிடைக்கிற காட்சியும் இந்த மக்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே, அவங்களும் முஸ்லீம் ஆவாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வாங்களே. அவர் மௌத்தான பிறகும் சமுதாயத்தை பற்றி கவலைப்படுறார். தாயி என்று சொன்னால் அவருடைய மௌத்துக்கு பிறகும் அவர் சமுதாயத்தில் கவலை இருக்கும். அல்லாஹ் சார் அவர் மௌத்தான பிறகும் இந்த கவலைப்படுறாரு, அல்லாஹ் என்னை மன்னித்து சங்கையானவர்கள் கூட்டத்தில் சேர்த்ததை என்னுடைய சமுதாயம் விளங்குனா நன்றாக இருக்குமே என்று சொல்லிட்டு அவரோட உயிர் போகுது. மேலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த கூட்டத்தை நாம் பழி வாங்கினோம், அவரை கொலை செஞ்சாங்க, அல்லாஹை பற்றி பேசுனதுக்காக கொலை செஞ்சாங்க. அல்லாஹ் எவ்வளோ கோபம் வந்திருக்கும் அல்லாஹ்க்கு. அல்லாஹ் சொல்கிறான், யா ஹஸ்ரத்தன அலல் இபாத், அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதம், அடியார்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன தெரியுமா, மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். நம் சார்பாக எந்த தூதுவர் வந்தாலும், நபியோ ரசூலோ நல்லடியார்கள் அல்லாஹை பற்றி பேசணும்னு வந்தாலே மனிதர்கள் கேலிதான் செய்கிறார்கள். மா யஅதீஹிம் மிர் ரசூல் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எந்த தூதுவர்கள் வந்தாலும் கேலி செய்கிறது தான் பழக்கம் மக்களுடைய, மனிதனுடைய இயல்பு. எதுக்கு வந்தால் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தோம் சந்தோஷமாக வர வைப்போம், விளையாட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் சந்தோஷமாக வர வைப்போம், வேறு டூருக்கு கூப்பிட்டு வந்தால் சந்தோஷமாக வர வைப்போம், சும்மா சந்திக்க வந்தால் சந்தோஷமாக வர வைப்போம். அல்லாஹுவை பற்றி பேசணுன்னு வந்துவிட்டால், அல்லாஹுடைய தீன் என்று வந்துவிட்டால் இயல்பாக மனிதன் ஒரு கசப்பை தான் உணர்வான். எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும், வெறுப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அது 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 உள்ளே இறங்கிட்டும் அதனோட டேஸ்ட்டை பார்த்து பிறகு தான் அது இன்பமாக மாறும். அல்லாஹ் சொன்ன மனிதனுடைய இயல்பாக ஆகிவிட்டது. அந்த ஊர் மக்கள் இப்படி கேலி செய்து அந்த ஹபீபுன் நஜ்ஜாரை கொலை செய்தார்கள். நாம் அவர்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு நான் பெரிய மலக்குமாருடைய படையெல்லாம் இறக்கி அழிக்கலை. இன்கானத் இல்லா சைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம்தான், ஒரே இடி சத்தத்தில் ஃபஇதாஹும் ஹாமிதூன், அவர்களெல்லாம் சாம்பலாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் கோவப்பட்டான்னு சொன்னால் அதை யாராலையும் தாங்க முடியாது, யாராலையும் காப்பாற்றவும் முடியாது.
என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபித்துவத்தினுடைய நபிமார்களுடைய வருகை சத்தியமானது என்பதை நிரூபிப்பதற்காக இந்த சம்பவங்களையும் சொல்லி காட்டுறான். மூணாவது இந்த சூறால உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை இருக்குதுங்கிறத நிரூபிக்கிறான். குர்ஆனுடைய முக்கியமான அம்சத்தில் ஒன்று தான் மறுமையை நிரூபிப்பது. மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹுக்கு எழுப்ப முடியுமா முடியாதா? அதில் மக்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. பல இடங்கள்ல அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுவான். கேலி செஞ்சாங்க. என்னென்னமோ சொல்கிறாரு, இதா மித்னா வ குன்னா துராபம் வ இலாமன் இன்னா லமபூஸூன், நம்மெல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு திருப்பி எழுப்பப்படுவோங்கிறாரு. இது என்ன நடக்குமா? அவ ஆபா உனல் அவ்வலூன், நம்முடைய முன் சென்று விட்ட முன்னோர்கள்லாம் எழுப்பப்படுவாங்களா? என்ன இன்ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், இதெல்லாம் முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்பதாகவெல்லாம் குறைஷிகள் பேசினாங்க. சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான், ஆசிபுன் வாயில் என்பவன் குறைஷிகளை சேர்ந்தவன் கபிரிஸ்தானில் போய் இறந்து போனவங்களுடைய எலும்புகளை மண்டை ஓட்டை எடுத்துட்டு மக்கி போன எலும்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டு வந்து தட்டி தூசியை பறக்க விட்டு கேட்குறான், மையுஹில் இலாம வஹிய ரமீம், அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான், திருப்பி எழுப்பி விசாரிப்பான்னு சொல்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த மக்கி போன எலும்புக்கு யாருங்க உயிர் கொடுக்க முடியும்? அதெல்லாம் போச்சுங்க, மண்ணோட மண்ணாக போயிட்டா மனுஷன் கட்டையாயிரான், பின்னென்ன வாழ்க்கை என்பதாக சொன்னான். அல்லாஹ் அதை அப்படியே உதாரணம் அந்த சொன்ன வார்த்தையை குர்ஆனில் பதிவு செய்யறான். இப்படி அவன் கேட்கிறான். நமக்கு மனிதன் உதாரணம் காட்டுகிறான். வலரபலனா மஸலா வ நஸிய ஹல்கா, தன்னுடைய படைப்பையை மறந்துட்டு பேசுகிறான் மனுஷன். மனிதன் எப்படி படைக்கப்பட்டாங்கிறத சிந்திக்காம அழிச்சிட்டு எழுப்புறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னான், நபியை நீங்கள் சொல்லுங்க, குல் யுஹ்யீஹல்லதீ அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, எந்த அல்லாஹ் யார் இந்த எலும்பை முதலாக தாயின் வயிற்றில் படைத்தானோ, இந்த மக்கி போன எலும்பை கொண்டு வரையல்ல, இது எப்போ உற்பத்தி செய்யப்பட்டுச்சு, எங்கு வைத்து தயாரிக்கப்பட்டது? இன்னொரு இடத்துல அல்லாஹ் அதை விளக்கமாக சொல்லுவான், தாயினுடைய இருட்டு அறையில் ஃபீ துலுமாத்தின் சலாஸ், 3 இருட்டுக்குள்ளே வச்சு உங்களை நான் படைத்தேன். தாயினுடைய கருவறை, அதுக்கு மேலே அந்தார ஜவ்வு, இதுக்கு மத்தியில் ஒன்றை நான் படைத்தேன். அல்லாஹ் சார் அங்கே ஒன்றை வச்சு படைக்கிறதே எனக்கு லேசாயிருச்சு, உன்னை அழிச்சிட்டு எழுப்புறது எனக்கு கஷ்டமா? எந்த அல்லாஹ் உன்னை முதலாவது படைத்தானோ அதே அல்லாஹ் திருப்பி எழுப்புவான். நீங்க சொல்லுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்ங்கிறது இப்படி பல்வேறு விஷயங்களை சூரா யாசீனுடைய கடைசி பகுதியெல்லாம் மறுமையினுடைய காட்சி தான். மறுமையில் மனிதன் இறந்து விட்டால் ஒரு கடைசியில் உலகம் அழியும் போது ஒரு சூர் ஊதப்படும், அது உலகத்தை அழிக்கிறதுக்காக எல்லாரும் மூத்தாக்கப்படுவாங்க. திருப்பி 2வது சூர், அந்த 2 சூருக்கு இடையில எத்தனையோ 1000 ஆடுங்கள் போயிடும். உலகத்தினுடைய கணக்குப்படி அல்லாஹ் மட்டும் உயிரோடு இருப்பான். அல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன், நித்திய ஜீவன், மரணிக்காதவன், ஹய்யுன் கய்யூம், அல்லாஹ் நிரந்தரமாக உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் அல்லாஹ் மட்டும்தான். ஜிப்ரீலும் மூத்தாகிடுவார், உயிர் எடுக்கிற இஸ்ராயிலும் மூத்தாகிடுவாங்க. அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், எங்கே தன்னை அரசர்கள் ஆட்சியாளர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே என்பதாக மையத்துகள் கிடக்கும். அல்லாஹ் கேட்பான், இப்போ எங்கே நான் அரசன் ஆட்சி ராஜா மன்னன் என்று சொன்னவங்கெல்லாம் எங்கே? இன்னைக்கு யாருக்கு அதிகாரம் அனைத்தும் சொந்தம் என்பதாக அல்லாஹ் தன்னந்தனியாக கேள்வி கேட்டுட்டு இருப்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், முழு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான். அப்போ மறுமையினுடைய காட்சி 2வது சூர் ஊதப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், எல்லாரும் மண்ணறையிலேருந்து கபர்லேருந்து என்ன செய்வாங்க? ஈசல் வெளியாகிறது போல வெளியாகுவாங்க. மண்ணில் உடம்புல தலையில் உள்ள மண்ணையெல்லாம் தட்டி கொண்டு, காலு முட்டியில் உள்ள மண்ணையெல்லாம் தட்டிட்டு மனிதன் கேட்பான், யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்சலூன். கபர்லேருந்து எந்திக்கும் போதே கேட்பான், எங்களை யார் எழுப்புனது? எங்களை யார் இந்த தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியது யார்? மலக்கள் இருந்து சொல்லுவாங்க, ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்சலூன். இதுதான் அல்லாஹும் உலகத்தில் சொன்னானா இல்லையா? மறுமை நாள் ஒன்று இருக்குது. நபிமார்கள் வந்து சொன்னாங்களா இல்லையா? அவங்க உண்மையைத்தான் சொன்னாங்க. அந்த நாள் தான் இது, வாங்க எல்லாம் போங்க, எல்லாரும் மைதானத்துக்கு விரட்டப்படுவாங்க. فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. அல்லாஹ் சொல்ற, அன்றைய தினம் யாருக்கும் கடுகளவும் அநியாயம் செய்யப்படாது, அவங்க செஞ்சதுக்கு கூலி வழங்கப்படும் நாள்.
மிகவும் பயங்கரம், பீதி நிறைந்த நாள் அது. எல்லாம் ஒரே மைதானத்தை நிறுத்தப்படுவாங்க. அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்லுவான், மும்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இப்போ தனியாக பிரிஞ்சிருங்க. எல்லாம் ஒரே கபூல நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் அடக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாம் எந்திரிச்சு ஒன்றா நிற்பாங்க. இப்போ அல்லாஹ் பாவியை தனியாக பிரிச்சிருவான். பாவிகள் தனியாக, நல்லவர்கள் தனியாக பிரிக்கப்படும். பல விஷயங்கள் அல்லாஹ் அந்த சூறாவுடைய கடைசியில் யாசீனில் மறுமையினுடைய காட்சியை அப்படியே நமக்கு படம் போட்டு சொல்லி காட்டுறான். சொர்க்கவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும், நரகவாதி நிலைமை எப்படி இருக்கும். உலகத்திலேயே நாம் இவ்வளோ சொல்கிறோம். சூரா தபாரக்கல் இதனுடைய கடைசி சூறாவினுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான், ஃபபி ஐய ஹதீஸிம் பஅதஹு யுமினூன், வேறு என்ன சொன்னாதான் இவங்க ஈமான் கொள்ளுவாங்க, வேறு என்ன சொன்னாதான் இவங்க நம்புவாங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். அவ்வளோ அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். மக்கள் நினைக்கிறாங்க அல்லாஹ் நேரடியாக வரட்டும், சொர்க்கத்தை காட்டட்டும், நரகத்தை இந்த உலகத்தையே பார்ப்போம். அது ஈமானே கிடையாது. பரீட்சைங்கிறதே என்னங்க, பார்க்காம நம்புறது தான். ஆக இந்த விஷயங்கள் 3 விஷயங்கள் இந்த சூறாவில் உள்ளடங்கி இருக்கிறதுனால சூரத்து யாசீன் என்ன சொல்லப்படுது, குர்ஆனின் இதயம் என்பதாக சொல்லப்படுது. 3 விஷயம் இதில் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறான். இப்போ இதை பற்றி தான் பல்வேறு இடங்கள் அல்லாஹு தாலா பல உதாரணங்களை சொல்லி நமக்கு நிரூபிக்கிறான். அதே மாதிரி சூரத்து சாஃபாத்தில் பல நபிமார்களுடைய விஷயங்களை அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி காட்டினான். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கடைசி காலத்தில் அல்லாஹு தாலா வயதான நிலையில் அவங்க அல்லாஹ் குழந்தையை கொடுத்த அந்த சம்பவத்தை சொல்லி காட்டின ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குறிப்பாக அந்த சம்பவத்தில் என்ன விளங்குதுன்னா, அங்கே ஒரு தாயினுடைய வளர்ப்பு விளங்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. நீண்ட துவாவுக்கு பின்னாடி 90 வயசுக்கு மேலே தான் முதல் பிள்ளையே பிறக்குது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவங்கள அல்லாஹ் சோதிச்சான். பாசமான மனைவி, பாசமான புள்ள. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சோதனை வருது. இந்த பிள்ளையும் மனைவியும் கொண்டு போய் விட்டுருங்க மக்கால. ஷாம்லேருந்து மக்காவுக்கு ஒட்டகத்திலே வர்றாங்க, அங்கே இறக்கி விட்றாங்க. இதெல்லாம் நமக்கு சம்பவம் தெரியும். இறக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பல வருஷத்துக்கு பின்னாடி தான் திரும்பி போகிறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு பிள்ளை எழுந்திரிச்சு நடந்து பாப்பாவோட சேர்ந்து போகிற அளவுக்குன்னு சொன்னால் வயசு எவ்வளோ இருக்கும், 7, 8, 9 வயசு இருக்கும். அப்போ தான் இப்ராஹிம் திரும்பி வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? அதுவும் அப்பவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. என்ன கட்டளை? 3 தடவை கனவு கண்டாங்க, உங்களுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்துருங்க. நபிமார்களுடைய கனவு இருக்குது, நம்ம சாதாரண மனிதனுடைய கனவை போல் அல்ல. நபிமாருடைய கனவு அது கற்பனையாகவோ ஷைத்தானின் புறத்திலிருந்தோ ஏற்படாது, அது வஹ்யை போல தான். 3 தடவை கண்டதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக ஷாம்லேருந்து திரும்பி வர்றாங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வாழ்க்கையில் நஷ்டம் வந்துடுச்சு, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுச்சு, இல்லை வேலை கிடைக்கல, அல்ல சின்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு சலசலப்பு பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த தாய் பிள்ளையை எந்த மனோநிலையில் வளர்ப்பாங்க? என்ன மனோநிலைங்க? நல்லா இருக்கிற வரைக்கும் வாப்பா, துனியாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனிக்கலை, கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. அதே மனைவி அந்த பிள்ளைக்கு தாய் வாப்பாவை பற்றி என்ன சொல்கிறாங்க? வாப்பாட அந்தஸ்தை சொல்கிறாங்களா? வாப்பாவுக்கு செய்கிற மரியாதையை சொல்லி கொடுக்குறாங்களா? வாப்பாவுக்கு எப்படி இருந்தாலும் அவர் தான் அவனுடைய வாப்பா, மரியாதை செய்யணும், சத்தம் போட்டு பேசக்கூடாது, அவங்கள பற்றி குறை பேசக்கூடாது என்று கண்ணியமாக சொல்கிறாங்களா? இல்லை, கட்சி பிரிச்சிடுறாங்க. நீ உம்மாட பிள்ளையா வாப்பாட பிள்ளையா? சின்ன பிள்ளையிலே கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளை என்ன சொல்லும்? ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஆகணும். அங்கிருந்தே பிரிக்க கற்றுக் கொடுத்துடும். பிறகு அவர் செய்த குறைகளையா சொல்லி வாப்பா மேல உள்ள வெறுப்பை தாய்மார்கள் உண்டாக்கிறாங்க. வாப்பா விட்டு பிள்ளையை பிரிக்கக்கூடிய வேலையை தாய்மார்கள்ட்ட சைத்தான் உண்டாக்கிறான். அதனால வாப்பாமார்களை மதிக்க தெரியாத பிள்ளைங்க தான் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறாங்க, வாப்பாட அந்தஸ்து தெரியாதவங்க. அங்கே பாருங்க, 7-8 வருஷத்துக்கு பின்னாடி எதுவுமே கொடுத்துட்டு போகல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொடுத்தது பேரிச்சம்பழமும் தண்ணி மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. பால் வத்தி போச்சு, பால் குடிக்க பாலும் இல்லை. அங்கும் இங்கும் சஃபா மருவா கடையில் ஓடிட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க? நின்றாங்க. அல்லாஹ் ஜம்சம் தண்ணியை கொடுத்தான், தண்ணியை குடிச்சு தான் வாழ்ந்தாங்க. அந்த தாயினுடைய யகீன், அந்த தாய்க்கு அல்லாஹ் மேலே இந்த நம்பிக்கை, தவக்குல், கணவன் மேலே இருந்த மரியாதை, இவ்வளோ என்னை விட்டுட்டு போனாரேன்னு சொல்லி துரோகம் செஞ்சுட்டாருன்னு நினைக்கல, இப்படி என்னை நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கல.
அந்த பிள்ளைக்கு தகப்பனை பற்றி கெட்ட அபிப்பிராயத்தை சொல்லி வளர்க்கலை. அதெல்லாம் உலகத்துக்கு பாடம் படித்து கொடுக்கத்தான் இப்படி ஒரு நிகழ்வு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சா மகனை போய் அருங்கன்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது, அல்லாஹ் சொல்கிறான் செய்வோண்டு தான் போனாங்க. நமக்கு தான் சம்பவம்லாம் தெரிஞ்சதுனால மனசை தேர்த்திக்கிட்டோம். சரி கடைசியில் ஆட்டுக்குட்டி வந்திக்கும், அதனால அதை தான் அறுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமா நம்ம அறுக்க போகும்போது அல்லாஹ் வேறு ஆட்டுக்குட்டியை தருவான், பிள்ளைய கடைசியில் அறுக்க மாட்டோம்னு நினச்சா போனாங்க? அறுக்கணுன்ட்டு தான் போனாங்க. மனைவிட்ட சொன்னாங்க கொஞ்சம் மகனை அனுப்புமான்ட்டாங்க. அனுப்பி வச்சாங்க. நீங்களாம் எப்போ என்ன கேட்குறீங்க, புள்ள வேணுமா, அங்கிட்டு போங்க அப்படியா சொன்னாங்க. பிள்ளைய பார்க்க இன்னைக்கு அனுப்புறது இல்லை. வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்போ போட்டி ஆகுது. கணவன்மார்கள்லாம் இயக்கத்தில் விட்டுறது. நானும் சுமந்து பெத்தேன். காரணம் யாரு? 2 பேருக்கும் சம பங்கு இருக்குதாங்க. அங்கு மறைப்பதற்கோ ஒளிப்பதற்கோ காட்டாமல் இருப்பதற்கோ எந்த உரிமையும் பெண்களுக்கு கிடையாது. இங்கே ஹாஜராசா அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா தலை சீவி நல்லா ஆடையை உடுத்தி போங்க மாப்பாவோட போயிட்டு வாங்க. இப்ராஹிம் கூட்டிகிட்டு போனாங்க. எது கூட்டிகிட்டு போகிறாங்க? அப்போ தான் சைத்தானுடைய குறுக்கீடெல்லாம் வருது, கல்லெறிகிறாங்க. இன்றைக்கி ஹாஜிகள் கல்லெறிகிற சம்பவம்லாம் அதனுடைய அடையாள சின்னங்கள் தான். சும்மா கல்லெறிஞ்சிட்டு வர்றது நோக்கம் இல்லை. அங்கேருந்து வாழ்க்கையில் படிக்கணும். எங்கள் வாழ்க்கையிலையும் சைத்தான் குறுக்கிட்டா நாங்கள் பேச்சை கேட்க மாட்டோம், அல்லாட பேச்சை தான் கேட்போம் அப்படிங்கிற சிந்தனையில் கல்லெறிஞ்சிட்டு வரணும். கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட கேட்டது அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். யா புனைய, செல்ல மகனே. எவ்வளோ அழகான புள்ள, யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள, அதுவும் ஒரு நபி பின்னாடி. எவ்வளோ அழகான புள்ள, 90 வயசுக்கு மேலே கொடுத்தான் அல்லாஹ். அந்த புள்ளை அல்லாஹ் அறுக்க சொல்லிட்டான். கொஞ்சம் கூட யோசிக்கலை. மகன்கிட்ட மஷூரா செய்கிறாங்க. மகனே இன்னி அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்ப்பா, உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான். நம்ம மாதிரி பிள்ளைய தான் என்ன ஆயிக்கும், என்ன பேசியிருப்பாங்க, விவரமாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த மகன் சொன்னதை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். எவ்வளோ பெரிய வார்த்தை. வாப்பா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுக்கோ அதை செய்யுங்க வாப்பா. எதுக்குங்க? அடி போடுறதுக்கா, கிள்றதுக்கா, மண்ணலி கொட்டுறதுக்கா? அறுக்க சொல்லப்பட்டு நான் தயார் அறுபடுறதுக்கு. வாப்பா அறுக்க தயார், மகன் அறுபட தயார். இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளர்கள் ஒருவனாக இருப்பேன். இவ்வளோ பெரிய பொறுமை அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். மகனை குப்புற படுக்க போட்டாங்க. ஃபதல்லஹு லில் ஜபீன், குப்புற படுக்க போட்டு கத்திய வச்சுட்டாங்க. இப்போ அல்லாஹ் கூப்பிடுறான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமேண்டு கூப்பிட்டோம். திரும்பி பார்த்தாங்க, ஒத்தரையும் காணோம். பார்த்தா மலக்கு ஆட்டுக்குட்டியோட வந்து நிற்கிறாங்க, செம்மறி ஆட்டோட, சொர்க்கத்தின் ஆட்டோட. கது சத்தக்கு ருயா, கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். 2 பேரும் பாஸ் வாழ்க்கையில். அல்லாஹ் என்ன செய்யலை, அங்கே குர்பானியை வாங்கலை, செய்ய தயாராண்டு பார்த்தான். வாப்பாவும் தயார், பிள்ளையும் தயார். அறுபடுறதுக்கு தயாராகிற அளவுக்கு ஒரு தாய் பிள்ளை எப்படி வளர்த்தி நிற்பாங்க? தாய் எப்படி வளர்த்திருந்தால் இந்த அளவுக்கு புள்ள அல்லாஹுடைய கட்டளைக்கும் அல்லாஹுடைய நபியோட கட்டளைக்கும் தலை சாய்க்குதுன்னா அது தாயினுடைய வளர்ப்பு தான். இங்கே அதுதான் விளங்கணும். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலுமே ஒரு பெண்ணுடைய தியாகத்தின் சின்னம் தான். அது ஒரு குடும்பத்துடைய சின்னம். அது குறிப்பாக அந்த பெண்ணுடைய சப்போர்ட்டு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய அமலே கிடச்சிருக்காது. குறிப்பாக பெண்களுடைய தியாகம் தான். அந்த இப்ராஹிம் விட்டுட்டு போகும்போது அந்த பெண்ணு கேட்டாங்கல்ல, எங்களை ஏன் விட்டுட்டு போகிறீங்க? 2 தடவை கேட்குறாங்க. இப்ராஹிம் பதில் சொல்ல முடியலை. 3வது தடவை கேட்டாங்க, அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னவனி என்ன சொன்னாங்க? இதல்லா யுதையன் அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த பெண்ணுடைய உறுதி. யாருமே இல்லை அந்த மைதானத்தில், ஒரு காக்கா குருவி கூட இல்லை, தண்ணி இல்லை, பாலைவனம். அந்த இடத்துல அந்த அம்மாவுடைய உறுதியை தான் நீங்கள் நமக்கு எல்லாம் பாடமாக படித்து தந்துட்டு எல்லாரும் அங்கே வாங்கன்னு கூப்பிட்றான். 5 வேளை கிபிலாவை ஆக்கி வச்சுக்கிறான் மக்காவை, காபாவை. எதுக்கு? சும்மா 5 வேளை துளிட்டு போகிறதுக்கா? ஒவ்வொரு வக்திலையும் பாடம் படிச்சுட்டு போங்க. பொறுமையை படிங்க, அல்லாஹுடைய தக்தீரை பொருந்து கொள்றதை படிச்சுக்கிடுங்க. அந்த அம்மாட்டேருந்து படிங்க. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல, ஒவ்வொரு வாலிபர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல, ஒவ்வொரு பெண்ணும் ஹஜர் அலைஹிஸ்ஸலாத்தை போல அல்லாஹுடைய தீனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்ய தயாரானால் அல்லாஹ் இப்படிப்பட்ட முன்னுதாரணமாக உலகத்துக்கு ஆக்குவான்.
அதுதான் பாடத்துக்காகத்தான் அல்லாஹ் ஹஜ் உம்ரா கூப்பிடுறான், சும்மா டூர் இல்லை. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சுட்டு சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிம் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நம்முடைய சாந்தி உண்டாக என்பதாக ஒவ்வொரு நபியினுடைய முக்கியமான கட்டத்தை சொல்லி சொல்லி அல்லாஹ் சலாம் சொல்கிறான். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா, இப்படி ஒவ்வொரு நபியை பேரை சொல்லி அல்லாஹ் இந்த சூறால சலாம் சொன்னான். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹுடைய சலாம் நமக்கும் கிடைக்கணும் என்று சொன்னால் நாமும் வாழ்க்கையில் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். தீனா துனியாவான் வந்துவிட்டால் தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக ஆகணும். குடும்பத்தினுடைய மாஹவுல், குடும்பத்துடைய சூழல், குழந்தை வளர்ப்பு அல்லாஹுடைய தீனை முன்வைத்ததாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த சூரத்து சாஃபாத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நிகழ்ச்சி மூலம் நமக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஆக நாமும் அதை பாடமாக எடுத்து நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை போல பரக்கத் பொருந்திய குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.